அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாத்துஹு. அன்பும் மரியாதையும் கொண்ட சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதே ஒரு முஃமினின் உண்மையான வாழ்க்கை. மனிதன் இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்கிறான் என்பது முக்கியமல்ல, அவன் அல்லாவின் திருப்தியைப் பெற்று வாழ்ந்தானா என்பதே முக்கியம். இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் மறுமையில் கணக்கிடப்படும். குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தின் பிந்திய நாட்கள் அல்லாஹ்வை நினைவு கூறவும், திருக்குரானை திலாவச் செய்யவும், நம் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கவும், நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பு கேட்கவும் மிகப் பெரிய வாய்ப்பாக இருக்கின்றன. இந்த நாட்கள் சாதாரண நாட்கள் அல்ல. இவை மனிதன் தன்னையே சோதித்து பார்க்க வேண்டிய, மனதை தூய்மைப்படுத்த வேண்டிய, அல்லாஹ்விடம் திரும்பிச் செல்ல வேண்டிய அரிய தருணங்கள். அன்பு சகோதரர்களே, மனிதன் எதை அதிகமாக அஞ்சுகிறானோ அதிலிருந்து தன்னை காப்பாற்ற முயற்சி செய்கிறான். ஒரு விஷயத்தைப் பற்றி பயம் ஏற்பட்டால் அதை தவிர்க்க முயற்சி செய்கிறான். அதுபோல நம்மால் அஞ்சப்பட வேண்டிய மிகப்பெரிய ஒன்று இருந்தால் அது நரகம்தான். அல்லாஹ் திருக்குரானில் எச்சரிக்கையாக கூறுகிறான், இறை விசுவாசிகளே, நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து காத்துக்கொள்ளுங்கள். அந்த நரகத்தின் எரிபொருள் மனிதர்களும் கற்களுமாக இருக்கும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். இதன் மூலம் நரகம் மிக கொடிய வேதனை நிறைந்த இடம் என்பதை அல்லாஹ் நமக்கு நினைவூட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தம் தோழர்களுடன் சென்று கொண்டிருந்தார்கள். ஒரு தோட்டத்தின் அருகே சென்றபோது அவர்கள் பயணித்த கழுதை திடீரென பயந்து குதிக்கத் தொடங்கியது. அப்போது நபிகள் நாயகம் கேட்டார்கள், இங்கு யாராவது அடக்கம் செய்யப்பட்டவர்களின் கப்றுகள் உள்ளதா? ஒருவர் ஆமாம் என்று கூறினார். அதற்கு நபிகள் நாயகம் கூறினார்கள், இந்த சமூகத்தில் சிலர் கப்ரில் வேதனை அனுபவிக்கிறார்கள். அல்லாஹ்விடம் நான் வேண்டினால் அந்த வேதனையின் சத்தத்தை உங்களுக்கு கேட்கச் செய்ய முடியும். ஆனால் அதை நீங்கள் கேட்டுவிட்டால் யாரையும் அடக்கம் செய்ய நீங்கள் துணியமாட்டீர்கள் என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. அதன்பின் நபிகள் நாயகம் 4 விஷயங்களிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள் என்று அறிவுறுத்தினார்கள். اللهم إني أعوذ بك من عذاب جهنم ومن عذاب القبر ومن فتنة المحيا والممات ومن فتنة المسيح الدجال. அன்பு சகோதரர்களே, நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பு கேட்பது ஒரு முஃமினின் முக்கியமான கடமை. அதற்காக நபிகள் நாயகம் நமக்கு பல வழிகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அவற்றில் முக்கியமான 10 காரியங்களை நபிகள் நாயகம் எடுத்து கூறியிருக்கிறார்கள். இந்த 10 காரியங்கள் மனிதனின் ஈமான், பண்பு, இபாதத் மற்றும் வாழ்க்கை முறையை சீர்படுத்தும் வழிகளாகும். முதல் காரியம் கலிமாவை மனமார நம்பி சொல்லுதல் என்று لا إله إلا الله محمد رسول الله. உண்மையான ஈமானுடன் வாழும் மனிதனை அல்லாஹ் நரகத்திலிருந்து காப்பாற்றுவான். இரண்டாவது காரியம் உயர்ந்த நற்குணங்களை கொண்டிருத்தல். மனிதன் மற்றவர்களுக்கு சிரமம் தராமல் எளிதாக நடந்து கொள்ள வேண்டும். முகத்தில் மலர்ச்சியுடன் இருக்க வேண்டும். பொறுமையுடன் வாழ்க்கையை நடத்த வேண்டும். நல்ல பண்பு கொண்டவர்களுக்கு நரகம் தடை செய்யப்பட்டதாக நபிகள் நாயகம் கூறியுள்ளனர். மூன்றாவது காரியம் அல்லாவின் பாதையில் முயற்சி செய்தல். மக்களுக்கு உதவுதல், நல்லதை போதித்தல், தீமையை தடுக்க முயற்சி செய்தல், அல்லாவின் திருப்திக்காக செயல்படுதல் ஆகியவை மனிதனை நரகத்திலிருந்து காக்கும். நான்காவது காரியம் 5 நேர தொழுகையை நேரத்தோடு பேணுதல். தொழுகையை கவனமாக நிறைவேற்றும் மனிதனை அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாப்பான். ஐந்தாவது காரியம் லுஹர் தொழுகைக்கு முன் 4 ரகத் மற்றும் பின்னர் 4 ரகத் சுன்னத் தொழுகையை தொடர்ந்து பேணுதல். இதை தொடர்ந்து செய்வோருக்கு அல்லாஹ் நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பு அளிப்பான். ஆறாவது காரியம் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் لا إله إلا الله. செய்தல் என்று அதிகமாக நினைவு கூறும் மனிதனின் இதயம் தூய்மையாகி அது அவனை நரகத்திலிருந்து காக்கும். ஏழாவது காரியம் அல்லாவின் பயத்தால் கண்ணீர் சிந்துதல். அல்லாவின் வேதனையை நினைத்து அழும் கண்களை நரகம் தீண்டாது என்று நபிகள் நாயகம் கூறியுள்ளனர். எட்டாவது காரியம் ஹராமான பார்வையை தவிர்த்தல். கண்களை பாவங்களிலிருந்து காக்கும் மனிதனையும் அல்லாஹ் நரகத்திலிருந்து காப்பாற்றுவான். ஒன்பதாவது காரியம் இழப்புகள் ஏற்பட்டபோது பொறுமையாக இருப்பது. குறிப்பாக குழந்தையை இழந்த நேரத்தில் إنا لله وإنا إليه راجعون. என்று கூறி அல்லாஹ்விடம் நன்மையை எதிர்பார்த்தால் அது நரகத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்கும். பத்தாவது காரியம் வெளிப்படையான வாழ்க்கையும் உள்ளார்ந்த வாழ்க்கையும் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். வெளியில் நல்லவராகவும் உள்ளத்தில் தூய்மையுடனும் வாழும் மனிதனை அல்லாஹ் நரகத்திலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்தை வழங்குவான். அன்பு சகோதரர்களே, இந்த ரமலானின் பிந்திய 10 நாட்கள் நமக்கு மிகப் பெரிய வாய்ப்பு. இந்த நாட்களில் தவ்பா செய்ய வேண்டும். அல்லாஹ்விடம் கண்ணீர் சிந்த வேண்டும். இரவு வணக்கங்களை அதிகப்படுத்த வேண்டும். ஏனெனில் இந்த நாட்களில் லைலத்துல் கதர் என்ற 1000 மாதங்களை விட சிறந்த இரவு உள்ளது. அந்த இரவை அடைந்தவர் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தவர். எனவே இந்த நாட்களை வீணாக்காமல் தொழுகை, திக்ர், துஆ, திருக்குரான் திலாவத் ஆகியவற்றில் அதிக நேரம் செலவிடுவோம். அல்லாஹ்விடம் கைகளை உயர்த்தி மன்னிப்பு கேட்போம்.
அல்லாஹ் நம்மை எல்லோரையும் நரக வேதனையிலிருந்து காத்து சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. இந்த ரமலானில் லைலத்துல் கதரை அடையக்கூடிய தஃபீக்கை நமக்கு அளிப்பானாக. மஸ்ஜித்களில் அல்லாஹ்வை நினைவு கூறும் மக்களாக நம்மை மாற்றுவானாக. ஆமீன். இந்த உரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த நல்ல செய்தியை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் சொல்லுங்கள். இந்த வழியை ஆதரித்து பகிர்ந்து கொள்ளுங்கள்.